Hello friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல பாத்தீங்கன்னா மங்கு மெலாஸ்மா அப்படினு சொல்லக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷனை நேச்சுரலான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம வீட்ல எப்படி சரி செய்யறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மங்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு கண்ணங்கள்ல இருக்கும், மூக்குக்கு மேல இருக்கும், அப்புறம் நெற்றி பகுதிகள்ல இருக்கும், முழங்கால் பகுதிகளில் கூட ஒரு சில பேருக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மங்கு நமக்கு ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் சரும நிறத்தை கட்டுப்படுத்துறது மெலனின் அப்படின்ற ஒரு நிறமி. அந்த மெலனின் நம்மளோட சருமத்தில் சில நேரங்களில் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ உற்பத்தி ஆகும்போது தான் நமக்கு இந்த மாதிரியான சரும பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மாதிரியான சீரற்ற மெலனின் உற்பத்திக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பொல்யூஷனாக இருக்கலாம், சன்ஸ்க்ரீன் போடாமல் வெயிலில் நம்ம அதிக நேரம் சுற்றும் போது சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிர்களால், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸால், இல்லை கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை நம்ம அதிகம் எடுத்துக்கிறதுனால, இந்த மாதிரி பல காரணங்களால் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. இந்த மங்குனால ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லாட்டிலுமே நம்மளோட அழகு கெடுக்கிற ஒரு விஷயமா தான் இது இருக்குது. இப்போ இந்த மங்கை போக்குறதுக்கு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காயில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ பயன்கள் இருக்குது. இந்த ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளோட சருமத்தில் உள்ள நிற மாற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணி நம்மளோட சருமத்தில் உள்ள அந்த மங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருந்திட்டுகளை போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஜாதிக்காயை நம்ம இதில் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்க்கலாம். ஜாதிக்காய் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஜாதிக்காய் பவுடராகவே கிடைக்கும், அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஜாதிக்காயை கல்லில் உரைச்சி எடுத்துக்க போகிறேன். உரைச்சி எடுக்கிறதுக்காகவே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாதிக்காயை நான் தண்ணீரில் ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த ஜாதிக்காயை நான் நல்லா உரைச்சிட்டு இதோட பேஸ்ட்டு மட்டும் எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜாதிக்காயை நல்லா உரைச்சி எடுத்துட்டேன். நம்ம எடுத்துக்கிற பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம எடுத்த இந்த ஜாதிக்காய் பேஸ்ட்டை ஒரு க்ளீனான பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததான் இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம். இதுக்கு என்கிட்ட சந்தனக்கட்டை இருந்ததுனால நான் அதை உரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இந்த மாதிரி சந்தனக்கட்டை இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் சந்தன பவுடர் கிடைக்கும். நல்ல ஒரிஜினலான சந்தனமாக வாங்கி இது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சந்தனத்தையும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜாதிக்காய் பேஸ்ட் கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம இது கூட அதிமதுர பொடி இது கூட சேர்த்துக்க போகிறோம். அதிமதுர பவுடரும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களோட ஃபேஸில் மங்கு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற 3 இன்க்ரீடியன்ஸுமே நம்மளோட சருமத்தில் உள்ள மங்கு பிரச்சனையை போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த பேக்கை நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சி வாஷ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு வாரத்துக்கு விடாமல் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பிக்மெண்டேஷன் உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ் தான் அப்படின்னா சீக்கிரமாகவே போயிடும். ரொம்ப நாள்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் நாளைக்கு இந்த ரெமெடியை ட்ரை பண்ணுங்கள். பிக்மெண்டேஷனை போக்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ரெமெடி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.